ஹாய் டியூப். இந்த வீடியோ மேஜரா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியா நீட்ஸ் சூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்க. இப்ப அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னா, அவங்களோட கம்பெனி நேமு, வெப்சைட்ஸு, அவங்களோட ஃபோன் நம்பர் எதுக்காகனா நம்ம கோல்ட் கால் பண்ணி பேசணும். அந்த அப்ரோச் பண்றதுக்கு நம்ம சர்வீஸ் வேணுமா வேண்டாமான்னு அப்ரோச் பண்றதுக்கு. இப்போ ஏதாச்சும் ஒரு நீச்சு, இப்போ ஏதாச்சும் ஒரு லொகேஷன்ஸு, ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் டார்கெட் பண்றாங்க. அது நமக்கு கூகுள்லேருந்தே எல்லா சர்வீஸுமே ப்ரொவைட் ஆகும். அவங்களோட கம்பெனிஸா இருக்கட்டும், வெப்சைட்ஸா இருக்கட்டும், ஃபோன் நம்பர், இமெயில்ஸ் எல்லாமே கூகுள்ஸ்லயே கிடைக்கும். அத எப்படி நம்ம ஈஸியா நம்மளுக்கு தேவை இண்டஸ்ட்ரி, நம்மளுக்கு தேவையான லொகேஷன்ஸ்ல எப்படி நம்ம அத எடுக்கலாம்? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ஸ்பெசிஃபிக்கா யாருக்கு தேவைன்னா, ஏதாச்சும் ஃப்ரீலான்சிங் பண்றவங்க இருக்கு. ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற, இல்ல பிசினஸ் பண்றேன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறவங்க. ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இல்லன்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு நாலேட்ஜ் தேவைப்படுது. இல்லன்னா நம்ம சர்வீஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இல்ல அவங்களோட சர்வீஸ் நமக்கு தேவைப்படுது. அது மாரி இருக்கிறவங்களுக்குலாம் இது மேஜரா யூஸ்ஃபுல்லா சரி, ஓகே. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ மேஜரா கூகுள்ல இருந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி, அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸெல்ல கொண்டு போறோம். அதுதான் இந்த ப்ராசஸ். இப்ப அந்த ப்ராசஸ் வந்து நம்ம டேட்டாஸ்ல எடுத்துட்டு போயிட்டு, அந்த ப்ராப்பரா எப்படி அலைன் பண்ணணும், எப்படி ப்ராப்பரா அத கன்வெர்ட் பண்ணணும், எது வந்து எப்படி ரெடி டூ யூஸ் டேட்டாவா நம்ம ரெடி பண்ண போறோம். ஏன்னா, இப்ப நம்ம ப்ராப்பரா அந்த ஃபார்மேட் பண்ணி அத நீட்டா வச்சா தான் நமக்கு அத யூஸ் பண்ண முடியும். அது பாட்டுக்கு வேற எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா, நம்மளால அத யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால தேவையான டேட்டாஸ் எங்கெங்க இருக்கணும், ப்ராப்பரா அதுக்கு அலைன் பண்ணி நம்ம அத வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கூகுள்குள்ள போய்க்கலாம். ஓகேவா? இப்ப நான் வந்து அக்கவுண்டிங் ஃபர்ம்ன்னு லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஜஸ்ட் இப்ப நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ்லாம் இங்க கீழ வரும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க மோர் பிசினஸஸ் குடுக்கணும். மோர் பிசினஸ்ன்னு குடுத்தோன்னா, அதோட கம்பெனி நேமு, ரிவ்யூஸு, அவங்க என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க, லொகேஷன்ஸு, ஃபோன் நம்பர்ஸு, எப்போ ஓப்பனிங்கு, அப்புறம் ஆன்சைட் சர்வீஸா, என்னது ஆன்லைன் அப்பாயின்ட்மெண்ட்ஸுக்கா, அது மாரி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். அவங்களோட வெப்சைட்டு, டைரக்ஷன்ஸு அது எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, இதுல எத்தன ரிசல்ட்ஸ் இருக்குன்னு கூட நீங்க பார்த்துக்கலாம். நமக்கு 10 ரிசல்ட்ஸ் பக்கம் இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட்டு இதுக்கு மேலலாம் உங்களுக்கு சில டைம்ஸ்லாம் ஸ்பான்சர்டுன்னு வரும். ஸ்பான்சர்டுன்னு வரது எல்லாமே ஜஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் குடுத்துருப்பாங்க. அ அதனால வந்து அந்த ஸ்பான்சர்ட் வந்து நமக்கு ஷோ ஆகும். அந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. மேஜரா அது நமக்கு தேவைப்படாது. அது எல்லாமே ஸ்பான்சர்டு. நமக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அக்கவுண்டிங் ப்ரிப்பரேஷன் சர்வீஸு. இப்போ அக்கவுண்டிங் ஃபர்ம்னால இந்த டாக்ஸஸு, இது மாரி அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடு அது மாரி எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் தேவைப்படாது செட் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட்டு இங்க ரைட் சைட்ல மேல வந்து உங்களுக்கு 3 டாட்ஸ் இருக்கும். அதில போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்னு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு மேனேஜிங் எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு, இங்க வந்து உங்களுக்கு குரோம் வெப் ஸ்டோர்ன்னு இருக்கும். ஜஸ்ட்டு குரோம் வெப் ஸ்டோர கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட்டு இதில போயிட்டு இன்ஸ்டன்ட் டேட்டா ஸ்கிராப்பர். இன்ஸ்டன்ட் டேட்டா ஸ்கிராப்பர்ன்னு போட்டுட்டு, உங்களுக்கு ஆட் டூ குரோம்ன்னு வரும். நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறனால ரிமூவ் ஃப்ரம் குரோம்ன்னு இருக்கு. நீங்க ஆட் டூ குரோம் குடுத்து அத ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வேற ஒரு ஃபார்மேட் இல்ல. ஜஸ்ட் ஆட் டூ குரோம் குடுத்தீங்கனாலே, உங்களுக்கு வந்து இங்க இந்த மாரி சிம்பிள் இருக்கும். அதில வந்து உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். ஓகே. ஆ இத வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கனால உங்களுக்கு முன்னாடியே இருக்கு. ஜஸ்ட் போக்கீமான் சிம்பிள் மாரி இருக்கும். இப்போ வந்து ஜஸ்ட் நமக்கு இப்போ ரிசல்ட் கிடைச்சு. ஜஸ்ட் லோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ப்ராப்பரா ஏன்னா சில டைமு நம்ம வேற இதுக்கு போயிட்டு வரும்போது இது லோட் ஆகுற மாரியும் இருக்கும். ஒருக்கா லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த இன்ஸ்டன்ஸ் டேட்டா ஸ்கிராப்பர கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்க கம்பெனி, அதோட இண்டஸ்ட்ரி, ரிவ்யூஸு, லொகேஷன்ஸு, ஃபோன் நம்பரு, குளோஸ்டு, ஆ வெப்சைட்ஸு, டைரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம இப்போ இந்த பேஜஸ் ஃபுல்லா நமக்கு ஸ்க்ராப் ஆயிருச்சு. இப்போ கன்டினியூஸா நமக்கு 10 பேஜஸ் லோட் ஆகணும்னா, ஜஸ்ட்டு லொகேட்டட் நெக்ஸ்ட் பட்டன் குடுத்துட்டு, இங்க நெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷன் அதே ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு, மறுபடியும் இத கிளிக் பண்ணிட்டு, ஸ்டார்ட் ஸ்க்ராலிங் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்க்ரால் ஆயிட்டே வரும். இப்ப நம்மளுக்கு தேவையான எல்லாமே ஸ்க்ரால் ஆயிட்டு வந்துட்டு, அத ப்ராப்பரா இப்ப ஃபார்மேட் பண்ணிட்டு யூஸ்டு டேட்டாவா அத நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். எக்ஸெல் கன்வெர்ட் பண்ணி. சில இதுக்கு வெப்சைட்ஸ் இருக்கும், இருக்கும். இல்லன்னா சில இதுக்கு ஃபோன் நம்பர்ஸ் இல்லாம இருக்கும். அது மாரி எப்படி வேணா இருக்கும். ஆனாலும் நம்ம அதுக்கு ஏத்த மாரி தேவையான டேட்டாஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளோனா 227 ரெக்கார்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு. எத்தன 6 பேஜஸ் உங்களுக்கு லோட் ஆயிருக்கு. ஓகே. பேஜஸ் ரேப்டு வந்து உங்களுக்கு 12 ரோ ஃப்ரம் லாஸ்ட் பேஜஸ் 6. ஓகே. இப்ப நம்மளுக்கு 12 பேஜஸ் ஸ்கிராப் ஆயிருக்கு. அதுல வந்து 227 ரெக்கார்ட்ஸ் நமக்கு வந்து இருக்கு. ஓகேவா? இதுல வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. சிஎஸ்வியாவா நீங்க எடுத்துக்கலாம். எக்ஸலாவும் எடுத்துக்கலாம். இது இல்லன்னா காப்பி பண்ணிட்டு, நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்ல வேணுமோ, அதுல கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதுலருந்து. ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்ப எக்ஸல்ல நம்ம கன்வெர்ட் பண்ண போறனால, ஜஸ்ட் எக்ஸல கிளிக் பண்ணிக்கிறேன்.
எக்ஸ்ல கிளிக் பண்ணினே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகி வந்திருக்கும். டவுன்லோட் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நீங்க ஸ்க்ராப் பண்ணினா உங்களுக்கு இது மாரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஜஸ்ட் இந்த ரோஸு, காலம்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டேட்டாஸ். இப்போ இது வந்து கம்பெனி நேம். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் டாப் ரோ நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். நெறைய எம்டி ரோஸ் எல்லாம் நமக்கு இருக்கும். அதெல்லாமே நமக்கு தேவைப்படாது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனிஸா தான் இருக்கும். ஓகே. ம். அப்போ அதுக்கப்புறம் உங்களோட இண்டஸ்ட்ரீஸ் டேக்ஸ் ப்ரிப்பரேஷனு அது மாரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற நமக்கு டாக்ஸ் தேவையில்லைன்னா ஜஸ்ட் ஃபார் நீங்க காப்பி பண்ணிட்டு அத எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. நமக்கு மேஜரா இந்த ரிவ்யூஸு அதெல்லாமே நமக்கு தேவைப்படாது. மேஜரா சில பேர்லாம் கொஞ்சம் நல்ல ரிவ்யூஸ் இருக்கிறத பார்ப்பாங்க. பட்டு இதில எத்தனை ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாமே நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகேவா? ஜஸ்ட்டு இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் லொகேஷன், லொகேஷன், ஃபோன் நம்பர், அப்புறம் இது குளோஸ்டு, ஓப்பன்ஸு இதை நமக்கு தேவைப்படாது. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா உங்களுக்கு டைரக்ஷன் இருக்கும். அப்புறம் இது வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸு. இந்த சைட்ல இருக்கிறதுக்கு அப்புறம்னா நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் இப்போதைக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர்ஸு, வெப்சைட்ஸு, அப்புறம் அட்ரஸஸ்ஸு, இண்டஸ்ட்ரி, அப்புறம் கம்பெனி நேம்ஸு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட், ஃபோன் நம்பர்ஸ். ஓகே. சில இதுக்கெல்லாம் ஃபோன் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா, இங்க அட்ரஸ் இல்லாததுக்கெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதனால ஜஸ்ட்டு நீங்க இதுக்கு பிளாங்க்ஸ் ஃபில்டர் ஆப்ஷன் போட்டுட்டு, இத ஃபுல்லா ஃபோன் நம்பர்ஸ் தான் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இதுக்கு பிளாங்க்ஸ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதோட எடுத்து கட், பேஸ்ட் மட்டும் பண்ணா போதும். ஈக்குவல் டூ குடுத்து, அ நமக்கு தேவையானத இங்க காப்பி பண்ணிக்கலாம். இப்ப அந்த ஃபார்முலாவ நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் அந்த காப்பி பண்ணிட்டு, அந்த ஃபார்முலாவ நீங்க அப்படியே அப்ளை பண்ணிட்டேன்னா, இங்க இருக்கிறது எல்லாமே அப்படியே உங்களுக்கு ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணதா இருக்கும். இப்போ ஃபார்முலாஸ்ல இருக்குன்னா, நம்ம அந்த ஃபார்முலாஸ்லேருந்து எடுக்கணும். ஏன்னா, ஃபார்முலாஸ்லேருந்து எடுக்கணும்னா, இப்போ ஃபார்முலாஸ்ல இருக்குன்னா, நமக்கு அந்த எக்ஸாக்ட்டான நம்பர் வந்து நம்ம வெளிய எடுக்கும்போது அது நமக்கு கிடைக்காது. அதனால ஃபார்முலாஸ்லேருந்து என்ன பண்ணணும்னா, காப்பி பண்ணிட்டு, அத ரைட் கிளிக், பேஸ்ட் ஸ்பெஷல், வேல்யூஸ். நமக்கு வேல்யூஸ்ல இருக்கிறதுனால, அத நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாமே ஃபார்முலாஸ்ல இருக்காது. ஜஸ்ட் நம்பர்ஸ்ல தான் இருக்கும். இப்போ இதுல இருக்கிறத நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கலாம். டெலீட் பண்ணிட வேண்டியது தான். இப்ப நமக்கு தேவையானபடி கம்பெனி நேம்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், லொகேஷன், ஃபோன் நம்பர் அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு இமெயில்ஸ் தேவைப்படும். இப்போ கோல்ட் காலும் பண்ணா, கோல்ட் காலிங் போய் ஏன்னா நான் இமெயில் தான் பண்ணுவேன். கோல்ட் இமெயில் தான் பண்ணுவேன்னா, ஜஸ்ட் நீங்க வெப்சைட்ஸ்குள்ள இல்லன்னா அதர் சோர்ஸஸ்குள்ள இப்போ வெப்சைட்ஸ்குள்ள போனீங்கன்னா, ஜஸ்ட் கான்டாக்டர்ஸ்குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு கீழ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அவங்களோட டைரக்ஷன்ஸு, லொகேஷன்ஸு, இமெயில்ஸ் அவங்க கான்டாக்ட் பண்ற இமெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதுலருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்லன்னா ஜஸ்ட்டு நீங்க இமெயில்ஸ்ன்னு போட்டு, அ அந்த டொமைன குடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஃபோன் பண்ணீங்கன்னா, அவங்க அங்க ஒர்க் பண்றவங்களோட இமெயில்ஸு, அவங்க கூட நீங்க ரீச் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் நமக்கு வந்து அ கம்பெனி இமெயில்ஸா தான் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் நீங்க டைரக்ட்டாவே ரீச் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இது எல்லாமே கம்பெனி இமெயில்ஸ் உங்களுக்கு முன்னாடி வரும். இது வந்து பர்சனல் இமெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க பர்சனல் இமெயில்ஸும் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். இல்ல கம்பெனி இமெயில்ஸ்க்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம். இது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும்.